எல்லாருக்கும் வணக்கம். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள் என்ன, அந்த 7 சக்கரங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம உடம்பில் 7 சக்கரங்கள் மிக முக்கியமான சக்கரங்கள். அந்த சக்கரங்கள் ஒன்றையும் நம்ம ஒரு சில முத்திரைகள் பண்ணுறது மூலமாகவும் ஆக்டிவேட் பண்ணலாம். இல்லை கலர் தெரப்பின்னு சொல்லக்கூடிய கலர்ஸை அந்தந்த சக்ராஸ் இருக்கிற இடத்த நம்ம ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அந்த கலர் பால் மாதிரி சுற்றி வர்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம அந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணலாம். இல்லை ஒரு சில சவுண்ட்ஸ் மந்த்ராஸ் நம்ம சொல்கிறப்ப அது மூலமாகவும் அந்த சக்ராஸ் நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. இது மூலமாக உங்களுக்கு எந்தெந்த சக்ராஸ் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறது தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் சக்ரா மூலாதார சக்கரம். இந்த மூலாதார சக்கரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா முதுகெலும்புக்கு கீழே அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய சக்கரா தான் மூலாதார சக்கரா. இந்த சக்கராவை நம்ம பிருத்வி முத்ரா பண்ணுறது மூலமாக ஆக்டிவேட் பண்ண முடியும். சிகப்பு நிறத்தை ஃபீல் பண்ணுறதாலையும் நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்புறம் இதோட மந்திரம் லம். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி உச்சரித்து தான் நம்ம அந்த சக்ராஸை ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த சக்ராவை ஆக்டிவேட் பண்ணால் நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகள் நல்ல புலம்பெறும். அல்சர், உடல் எரிச்சல், மஞ்சள் காமாலை, காய்ச்சல், தைராய்டு, மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, மூல நோய், சிறுநீரக கற்கள் இந்த மாதிரி உள்ள நிறைய பிரச்சனைகளை இந்த சக்ராஸ் ஆக்டிவாக வச்சுருக்கிறதுனால நம்மளால் க்யூர் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக சுவாதிஷ்டான சக்ரா. இந்த சக்ரா மூலாதார சக்ராவுக்கு கொஞ்சம் மேலே தொப்புளுக்கு கொஞ்சம் கீழே இந்த சக்ரா இருக்கும். இந்த சக்ராவை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சக்தி முத்ராவை பயன்படுத்தலாம். ஆரஞ்சு நிறம் இந்த சக்ராவை ஆக்டிவேட் பண்ணோம். இதோட மந்திரம் வம். ஒருத்தங்களோட பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த சக்ரா ரொம்ப முக்கியமானது. பெண்கள் குழந்தை இல்லாதவங்க அவங்களுக்கு மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனை, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர் கட்டிகள் இதையெல்லாம் கூட சரி பண்ணி அவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இந்த சக்கரா ரொம்ப முக்கியமானது. ஆண்களோட ஆண்மை குறைவை கூட இந்த சக்கராஸை ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக சரி பண்ண முடியும். அடுத்ததாக சோலார் ப்ளெக்ஸ் சக்ரா, மணிப்பூரா சக்ரான்னு சொல்லுவாங்க. இந்த சக்ராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மாதங்கி முத்திரை பண்ணலாம். இதோட நிறம் மஞ்சள், மந்திரம் ரம். இந்த சக்ராஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதால நம்மளோட பாசிட்டிவிட்டியை நிறைய இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பினஸை கொடுக்கும். அதோட இந்த சக்ராஸ் நம்ம பண்ணுறதால இதயம், வயிறு, கல்லீரல், பித்தப்பை, மண்ணீரல், கணையம், சிறுநீரகம் போன்ற உறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த சக்ராஸ் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த மாதங்கி முத்ரா குழந்தைங்கள் ரெகுலராக 5 to 10 டைம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட ஸ்டடீஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இந்த சோலார் ப்ளெக்ஸ் சக்ரா நம்மளோட தொப்புளுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அநாகத சக்ரா, இதய சக்ரான்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பத்ம முத்ரா பயன்படுத்தலாம். இதோட நிறம் பச்சை, இதோட மந்திரம் யம். இந்த சக்ராவை நம்ம ரெகுலராக பண்ணுறதால ஆக்டிவேட் பண்ணுறதுனால இதய பிரச்சனை, தசை வலி, நம்மளோட சோர்வு அதெல்லாம் சரி பண்ண முடியும். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கும். இந்த சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணுறதால நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இரக்க குணம், அன்பு, மன்னிப்பு, தன்னம்பிக்கை அதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விசுத்தி சக்ரா, தொண்டை சக்ரா. இந்த சக்ராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சின் முத்ராவை பயன்படுத்தலாம். இதோட நிறம் நீலம், இதோட மந்திரம் ஹம். தைராய்டு பிரச்சனை, பசி இல்லாமல் இருக்கிறது, மனநோய், தொண்டை சம்பந்தமான பிரச்சனை, ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் அலர்ச்சி, காது பிரச்சனை, காது இரைச்சல், செரிமான பிரச்சனை, வாய் தொண்டை புண், நாக்கு பிரச்சனை இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா தொண்டை சக்கராவை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இந்த சக்கரா நம்மளோட தொண்டை குழிக்கிட்ட இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது
ஆக்ன சக்கரா, மூன்றாவது கண் நெற்றிக்கண் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த சக்கரா இருக்குது. இந்த சக்கராவை நம்ம காலேஸ்வர முத்திரை பண்ணுறதுனால ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த சக்கராவுடைய நிறம் வந்து வயலட். இதோட மந்திரம் ஓம். இந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறதால நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பதற்றம், மன அழுத்தம் அது குறையும். அதோடு நம்மளோட கண் பார்வையை சரி பண்ண முடியும். தலைவலி, ஒற்றை தலைவலி, காது பிரச்சனை, கண்புரை பிரச்சனை, சைனஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் கூட நம்மளால் க்யூர் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்க்க போகிறது சஹஸ்ர சக்கரம். இந்த சக்கரம் வந்து பிறந்த குழந்தைங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலை உச்சியில் ஒரு துடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த சக்கரம் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து ஹினி முத்ரா அப்படிங்கிற முத்ரா பண்ணால் இதை ஆக்டிவேட் பண்ண முடியும். இதோட நிறம் வந்து வயலட் கலந்த பிங்க். இதோட மந்திரம் வந்து ஆ உ இம். இதை பண்ணுறதால நம்மளோட மன அழுத்தம் குறையும். நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்டை வந்து இது தூண்டி விடும். வலிப்பு நோய் அந்த மாதிரி இருந்தாலும் சரியாகும். மனவியாதி எது இருந்தாலும் அதை வந்து க்யூர் பண்ணோம். தலை சுற்றல், குழப்பம் அதெல்லாம் சரி பண்ணோம். இதை ஆக்டிவேட் பண்ணுறதுனால நம்ம என்றைக்குமே வந்து இளமையாக வாழ முடியும். இந்த 7 சக்கரங்களையும் காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக நம்ம முழு ஆரோக்கியமாக இருக்க முடியும். ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.